இது எப்படி இப்படி எல்லாம் நடக்குது? எப்படி அந்த கேடு கட்டவன் நம்ம வீட்டு பத்திரத்தை கொண்டு வந்து நம்ம கிட்ட கொடுத்தான்? நான் உன்கிட்ட ஒண்ணு என்ன? உன்கிட்ட அப்பவே கூட சொல்லி இருப்பேன். முதல்ல விஷயத்த சொல்லி. ஆனாலும் ஒண்ணும் கிடையாது. நீ பசுபதியை பத்தி கவலைப்படாத. நம்ம வீட்டு பத்திரம் நம்ம கைக்கு வந்துருச்சுல. நம்ம வீடு நமக்கு திரும்ப கிடைச்சிருச்சு. நீ சந்தோஷமா இருமா. ஒரே நாள்ல நம்ம கையில இருந்து போன வீடு ஒரே நாள்ல திரும்ப கிடைச்சிருச்சுங்க. இதுக்கு மேலேயாவது திருந்தி வாழ பழகுடா. ஆனா நீ வேற யான இந்த கும்பலாவது திருந்துறதாவது. இவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்க. பேண்ட் கிழிஞ்சு ரத்தம் வந்தது. காரா டிக்கிக்குள்ள தேடினது, டோரை ஓபன் பண்ணி தேடினது, நீ முழுக்க முழுக்க கதறி அழுதது. இந்த பசுபதியோட பையனை கடத்திட்டீங்கல்ல. என்ன அதெல்லாம் மறந்துட்டியா? அப்ப தெரியல நான் சொந்த ரத்தம்னு. உனக்கெல்லாம் தைரியம் வந்துச்சா? புல்ல பூச்சி மாதிரி இருந்த உனக்கு கொடுக்க முடிச்சிருச்சா? என்னமோ சொல்லுவாங்களே, நாம என்ன பண்ணணும் எப்படி இருக்கணும்ன்றத நம்ம எதிரி தான் முடிவு பண்ணுவான்னு. என் எதிரி நீ ஸ்ட்ராங்கா இருக்கிய பசு. உனக்கு அப்பளம் தான் பெரிய விஷயமா? டெலிவரி இருக்கும். அப்பளம் டெலிவரி ஏன்கா? உனக்கு ஏதாவது டெலிவரி பெயினா? போன் எடுக்கலன்னு அவர் வருவார்ல. ஏன்கா நீ இப்படி எல்லாம் கேக்குற? நீங்க அவரை கோத்து விடுறது அப்படி இருக்குடி. அவரே ஒரு அப்பாவி. அவருக்கு இந்த கடத்தெல்லாம் வருமா? இதெல்லாம் தேவை அவருக்கு? இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் என் புருஷனை கூப்பிட கூடாதுன்னு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி தான் எல்லாமே போச்சு. எங்க கடையை பசுபதி அடிச்சு நொறுக்கனா அது யாரால? அது உன் புருஷனாலதான். உனக்காக பசுபதிக்கு நம்ம குடும்பத்து மேல எல்லாம் கோவம் இல்லடி, உன் மேலதான் கோவம். நான் என்ன எனக்காக அவர்கிட்ட சண்டை போட்டேன்? நம்ம அப்பாக்காக தானக்கா பேசினேன். நீ எனக்கு 2 வருஷம் கோமால இருந்து எழுந்துச்சு வந்த விஜய் அதிகமா நஷ்டப்பட்டிருக்காரு. யாரால? எல்லாம் நம்மளால. பசுபதிக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? அவரையும் ஜெயிலுக்கு எல்லாம் எதுவுமே தெரியாத மாதிரி பேசாத நீ. அப்பா வச்சு மட்டும் பசுபதி கோவமா இல்ல. அவர் பொண்ணுக்கு நிச்சயம் பண்ண பையனை நீ லவ் பண்ணாம இருந்திருந்தா எல்லாம் சரியா இருந்திருக்கும். சித்தி உங்க அம்மாவை டார்ச்சர் எல்லாம் பண்ணல. உங்க அம்மா தான் ரொம்ப பயந்து உன்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. குமரன் மாமா போயிருக்கிறது உங்க விஜய் சித்தப்பா கூட. அதனால குமரன் மாமா பத்திரமா வந்துருவாருன்னு உங்க அம்மா கிட்ட எடுத்து சொல்லு. பாரு பாப்பா, பெரியம்மா நல்லவ, உன் மேல பாசம் இருக்கு. ஆனா உன் அப்பாக்கும் அம்மாக்கும் உடம்பு முழுக்க திமிரு. இவங்க இல்லனா உலகமே நின்னு போயிடும்.